ஒரு ஆப்பிள்னா ஒரு $1 trillion கம்பெனி தெரியுமா? ஒரு யூடியூப்னா ஒரு $multi-billion கம்பெனி தெரியுமா? வாட்ஸ்அப்னா ஒரு $multi-billion கம்பெனி தெரியுமா? நான் என்ன கேட்கிறேன், அவன் ஆரம்பிக்கும் போதே பிறக்கும் போதே $multi-billion கம்பெனியா? பிறக்கும் போதே $multi-billion கம்பெனியா? பிறக்கும் போது அவன் என்ன ஒரு சின்ன இடத்துல ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சது தானே. அதாவது சார் சொன்னது பிளானிங்ன்றது என்னன்னா, நான் வின் த பேட்டில் இன் த மைண்ட். என்னது? அதாவது உன் மைண்ட்ல நீ முதல் ஜெயிக்கணும். நீயே உன்னை நம்பி ஜெயிக்கலனா அதுக்கப்புறம் எப்படி ரியல் லைஃப்ல போய் ஜெயிக்கிறது? இந்த ஈவென்ட்ல வந்து நின்னு பேசுறதுக்கு முன்னாடியே இங்க இப்படிதான் நிக்க போறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டா போதும், பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து. பட் வந்து வின் த பேட்டில் இந்த மைண்ட். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீ என்ன நினைக்கிறியோ, எவ்வளவு ஹார்ட்ல இருந்து உண்மையிலுமே அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ. பக்கத்துல ஒருத்தன் கார் வாங்கிட்டு வருவான், அப்பதான் சொல்லுவேன் என்னது அவன்கிட்ட போய் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து அதுக்குள்ள கார் வாங்கிட்டான் பாரு. அங்கிட்டு வந்து அவன் ஒரு கல்யாணம் பண்ணி மச்சான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுடா, கமிட்டட் ஆயிட்டேன்னா, இவனுக்கு மட்டும் மாட்டிச்சு பாரு. அதுக்கு ஒரு லைக் வேற போடுவான் இங்க இருந்து இன்ஸ்டாகிராம்ல. இப்போ என்ன லைக்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, அப்ப எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணம் என்ன? உண்மையிலுமே அவன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி எந்த கார் வாங்கினாலும் ஏமாச்சி சிவப்பு கலர்ல வாங்கி இவன் காசு கொடுக்குற மாதிரி. நீ அவன் சொல்ற வெள்ளை கலர்ல வாங்கிட்டு வந்தா அதுல ஏமாச்சி புள்ளி வச்சது வாங்கல, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால கருத்து சொல்றேன், நான் போய் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ இந்த பீப்புள்ன்றத துவங்குறதுக்கு முன்னாடியே 1008 குரல்கள் இதை நசுக்க பார்க்கிறது. என்ன சொல்றாங்க? முடியாது, இது நடக்காது, இதுதான் சார் சொல்றாரு. அப்போ ஒரு ரெண்டாவது ஒரு ஆண்டர்பிரனர் அவன் நான் என்ன சொன்னேன், நம்பர் 1 வந்து எண்ணம், அத வின் தி பேட்டில் வின் இன் யுவர் மைண்ட்னு சொன்னா இல்லையா. ரெண்டாவது என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஃபியர்லெஸ்னஸ். என்னது? ஃபியர்லெஸ்னஸ். பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாதுன்னா அண்ணன் சொல்றாரு பயப்படக்கூடாது, மாடியிலிருந்து விழுகக்கூடாது, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார். ஓகே, பயப்படக்கூடாதுன்னா என்னன்னா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும் போதே பயம். இப்போ வந்து ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கணும்னா இன்னைக்கு காலைல டேபிள்ல வந்தோடனே இப்போ நீங்களாம் நீ ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பீங்களா? நாங்களாம் டேபிள்ல போனோம் எப்பா நீங்க என்ன பிரச்சனை கொண்டா. அதாவது எங்க அப்ரோச்சே அப்படிதான் இருக்கும். ஸோ நீ அந்த மாதிரி திங்க் பண்ணாதான் முடியும். அப்போ பீப்புள்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்றது கஷ்டமா இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி டெவலப் பண்றது கஷ்டமா ஈஸியா? அப்போ அதை எடுத்து செய்யறோம். இதை செய்யும் போது நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின் வச்சுக்கிறேன். என்னது? IIT மாதிரி பசங்களை எடுத்து செய்யறதை விட நம்ம ஊர் பசங்களை வச்சு செய்வோன்னு. நாங்க ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது எல்லாமே லகான் டீம், திருச்சி, தஞ்சாவூர், தேனி இந்த மாதிரி இருக்கிற பசங்கள்ல எல்லாரும் ஃப்ரெஷர், என் கூட டிராவல் பண்ண பசங்க. இவங்களை வைத்து மட்டுமே வெறும் 14 பேரை வைத்துக் கொண்டு ஜனவரி 26 லான்ச் பண்ணி 1 மில்லியன் டவுன்லோடு ஏப்ரல் 14 அடிச்சோம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை போட்டு ஜனவரி 26 லான்ச் பண்றோம். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப்பை பண்ணோம்னா மிகப்பெரிய ஆளுங்களை எல்லாம் வச்சு செய்யணும். அப்ப இதுவுமே ஒரு நம்பிக்கை. அந்த பசங்களை ஹையர் பண்ணாம சொல்றேன், நீ வந்து ஃப்ரெஷர் கிடையாது, நீ 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பைப்பு வந்து டேங்க் எந்த நீ கவலையே படாத, தண்ணி வரும். வெறும் பைப் எடுத்துட்டு போய் எங்க வச்சாலும் தண்ணி வராது. ஓகே, திங்கிங் அதெல்லாம் அவர் சொல்றாரு, திருப்பி சொல்றாரு திங்கிங். அப்போ லான்ச் பண்றோம். இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டியை வச்சு நீ லான்ச் பண்ண வேண்டிய விஷயத்த காட்ஸ் கிரேஸ் நாங்கள் வெறும் ஒரு சின்ன டீமை வச்சு இன்னைக்கு எங்களோட டீம் சைஸ் வந்து க்ளோஸ் டு 100. இது வரைக்கும் எடுத்திருக்க இன்வெஸ்ட்மெண்ட் $5.5 மில்லியன். அதாவது வந்து 9 மாசத்துல நாங்கள் அச்சீவ் பண்ண டவுன்லோட்ஸ் க்ளோஸ் டு 3 மில்லியன் டவுன்லோட்ஸ், விச் இஸ் 30 லட்சம் டவுன்லோடு வித்தவுட் எனி செலிபிரிட்டி. சச்சின் டெண்டுல்கர் டீம்லேருந்து எங்களுக்கு கால் வருது, SRT மேனேஜர்லேருந்து, தோனி டீம்லேருந்து எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடராக வரீங்கன்னு. ஸோ நீ எந்த வேலையை தலையை குனிஞ்சிட்டு செஞ்சீன்னா, உன்னோட இலக்கை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா உலகம் உன்னை நோக்கி வரும், உலகம் உன்னை உற்று பார்க்கும். The man who knows where he is going, the entire world will step aside and you can move forward. அப்படிதான் காந்திஜி தடி எடுத்துட்டு போனாரு, சுதந்திரம் வாங்கினாரு. அவர் ஒன்னும் 6 பேக் வச்சிருக்கலையே.